மடிக்கிற சப்பாத்தி, அதாவது மடித்து பண்ணுற சப்பாத்தி, லச்சா பராட்டா, இது எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மடித்த சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. அதாவது சாதாரணமாக நம்ம மைதா மாவு போட்டு பண்ணுறது நூல் பராட்டா, அப்புறம் மலபார் பராட்டான்னு விதவிதமாக இருக்குது. இன்றைக்கி கோதுமை மாவுலேயே அந்த டெக்ஸ்சர், ஆனால் அதே மாதிரி மடிப்பும் பண்ணலாம். பட் அது இல்லாமல் விதவிதமான மடிப்புகள் ஒரு 2-3 மடிப்பு நான் காமிக்கலாம்னு நினச்சேன். இது ஆக்சுவலாக நான் செஞ்சு காமிச்சுமே என்னை பார்க்குற நேயர்கள் வந்து பரோட்டா தான் கொஞ்சம் பண்ணி காமிங்களேன்னு திரும்ப எங்களுக்கு அது பார்க்கணும்னு சொன்னால் வீடியோவில் பார்க்கணுன்னா கூட நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இல்லை நீங்கள் புதுசாக பண்ணி காமிங்க, எங்கள் பிள்ளைங்க பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, வெளியூரில் படிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் திரும்ப திரும்ப ஷேர் பண்ணும்போது அதே பண்ணுறோமே அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது பயனுள்ள விஷயமா இருக்குது. அதுவும் முதல் ஜென்ரேஷன் தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கும் அது பயனுள்ள விஷயமா இருக்குங்கிற போது அது திரும்ப செஞ்சு காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த பரோட்டா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பொதுவாக அந்த மாவு இந்த மாவு அப்படிலாம் போடாமல் கோதுமை மாவில் எப்படி பண்ணலாம், எப்படி சாஃப்டாக எவ்வளோ நல்லா பண்ணலாங்கிறது தான் மெயினாக அதில். இதுக்கு வந்து ஒரு பவுலில் நம்ம என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு 1 கப்பு. பொதுவாக நான் வீட்டில் தான் அரைச்சிக்கிறது கோதுமை மாவு. ஏன்னா வாங்குறது நான் தவறுன்னு சொல்லலை, கூடின மட்டும் வீட்டுக்கு தேவையானதை நம்ம அந்த சுத்தம் பண்ணி அந்த கோதுமை மாவை அரைக்கும் போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மாவு வாங்கிக்கலாம். அவசரத்துக்கு அப்படிங்கிற போது தவறு இல்லை. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கூட உப்பு, ஒரு ஸ்பூன் நெய். இந்த 1 கப்புக்கான அளவு சொல்லியிருக்கேன். இதில் இதை நல்லா பெசறிடணும். இந்த பரோட்டாவை என்னோடய வகுப்புக்கு வந்த ஒருத்தவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவங்க பஞ்சாப் சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க சொன்ன வெண்ணெயெல்லாம் போட்டு பண்ண போது பிரமாதமாக இருந்தது. பட்டி ஒன்ஸ் இன் அ வைல்பாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அவ்வளோ வெண்ணெய் போட்டு எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரெகுலராக அவ்வளோ வெண்ணெய் நம்ம போட்டு சாப்பிடணும். அவங்களோட உஷ்ண சீதோஷ்ண நிலைக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்மளோட இதுக்கு வந்து ஓரளவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதில் தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடணும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும். இதை நல்லா அப்படியே சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நேரம் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. உங்களுக்கு ஊற விடுறதுக்கான நேரம் இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சிட்டு வைங்க. நான் லேசாக காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இப்படி திரட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து காயாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது, 1 மணி நேரம் டைம் இருக்குன்னா ஊற வச்சு அதுக்கப்புறம் போடுங்க. அது இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கான நேரம் இல்லைன்னா திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னாலும் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அதுக்குள்ளேயும் மற்றதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஊற விட்டுருந்தேன், அதனால் நான் திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒரு மடிப்பு வந்து முதல்ல காமிச்சிடுறேன். உள்ளங்கையில் வச்சு இந்த பாதுஷா சுற்றுற மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற வெடிப்பெல்லாம் நடுவில் வந்துடும். அவ்வளோதான். இதை கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு, ஆக்சுவலாக மைதா மாவு திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃப்ளோ நல்லாயிருக்கும். பட் வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை ஓரளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டிடுங்க. இந்த திரட்டுற மாவு இருக்குது இல்லையா, இதை வந்து நான் ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம திரட்ட அந்த நைஸ் மாவெல்லாம் போய் சரசரன்னு இருக்கும் கொஞ்சம் மாவு லாஸ்ட்டில், அது அப்படியே மீறும். அதை ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கீழே எண்ணெய் கிண்ணெய் சிந்துச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற மீந்து போனதை எடுத்து அதை அப்படியே தூவுனீங்கன்னா எண்ணெயில் அப்படியே உங்களுக்கு எண்ணெய் வழிச்சிட்டு வந்துடும். அதுக்கு பயன்படுத்திப்போம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மெல்லிசாக திரட்டிடுவோம்.
இதெல்லாம் இந்த பரோட்டா மாதிரி பண்ணிங்கன்னா ஊர்களுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான நேரம் கிடைக்கலனாலும் நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு அது சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். இந்த பரோட்டா நல்லா மெல்லிசாக திரட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி மெல்லிசாக திரட்டிடணும். அவ்வளோதான். இப்போ இதில் லேசாக நெய்யை தடவிக்குங்க. அதோட கொஞ்சம் இந்த மாவை அப்படியே தூவிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த புடவை மடிப்பு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மடிக்கணும். நம்ம இந்த மடிப்பை எடுத்து இந்த பிடிச்சிக்கிட்டு லேசாக உள்ளே தள்ளி மடிக்கணும். திரும்ப லேசாக உள்ளே தள்ளி மடிக்கணும். அதே மாதிரி இந்த மடிப்பை இழுத்து கொஞ்சம் இடம் விட்டு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு மடிப்பு. இதை அப்படியே சுற்றி வச்சுக்கோங்க. கடைசி பகுதியை லேசாக அப்படி கீழே தள்ளி அப்படி அழுத்தி விட்ருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மடிப்பை நான் அப்படியே வச்சிடுறேன். அப்புறம் போடுற போது நம்ம திரட்டிக்கலாம். இதையும் இன்னொரு தடவை மெல்லிசாக நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ இதுவும் தேய்ச்சாச்சு. இதுலேயும் லேசாக அப்படி நெய்யை தடவிடுங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் மாவை தூவிடுங்க. தூவிட்டு லேசாக அப்படி நிரவி விட்டுனா, இப்போ இதை பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல இதை வந்து சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கணும். அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் அதை விட அது கொஞ்சம் பெருசு, ஒவ்வொன்றும் அடுத்த இதில் பெருசாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் இது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு, ஏன்னா இதை விட ஒரு துளி பெருசு அது வேணும். இப்போ முதல் இதையும் கடைசி இதையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். அடுத்ததையும் இதோட மேலே வச்சுட்டேன். இப்போ அடுத்தது ஒன்று மேலே ஒன்று இப்படியே வரிசையாக அடுக்கிட்டு வரணும். அடுத்தது அதை அப்படியே மெதுவாக சுற்றிக்கிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். சேர்த்து ஒரு அழுத்தி வச்சுருவோம். இது ஆயிடுச்சு. இது 2வது மடிப்பு. இது 3வது மடிப்பு காமிச்சிடுறேன். இதையும் நல்லா மெல்லிசாக திரட்டிக்குங்க. இதெல்லாம் ஓரளவு மெல்லிசாக திரட்டினீங்கன்னா தான் நீங்கள் மடித்து போடும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு வரும். இப்போ இதுலேயும் லேசாக நெய்யை தடவிடுங்க. ஆனால் இது நெய்யோ எண்ணெயோ தடவினா தான் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கு யோசித்தோம்னா இது சரியாக இருக்காது. அதனால் ஓரளவுக்கு இதில் தடவிடுங்க. இதில் வந்து ஆக்சுவலாக 5-6 விதம் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறது ஒன்று. ஓரளவுக்கு பக்கத்துலேயே கூட நம்ம இது பண்ணிடலாம், கீறிடலாம். இது மைதா மாவில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். பட் கோதுமை மாவில் இன்னும் நல்லா இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணணுமா, இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னா சில விஷயங்களுக்கு கொஞ்சம் மெனக்கடல் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக ஒரு தட்டணும். இது ஒன்று பிரிஞ்சால் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று பிரிஞ்சு தான் வரும், தப்பு இல்லை. இது அப்படியே நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு அப்படியே தட்டும்போதே லேசாக அப்படி பிரித்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே மடிச்சுக்கணும். அவ்வளோதான். நம்ம திரட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திரட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஊற்றணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், பொதுவாக 1/4 கப்பு நெய் வச்சுக்கிட்டு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்குவேன். இப்போ இது கலந்து சுடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட்டில் என்னைக்காவது ஒரு நாள் தான் லாஸ்ட்டில் வந்து வெண்ணெயை தடவி கொடுக்கறது. இப்போ இது அவ்வளோதான். இது நமக்கு வந்து பொரிக்கிறது, துட்டு எடுக்கிறதுக்கு அந்த இது போதும். இப்போ நம்ம முதல்ல திரட்டி வச்சோம் இல்லையா, இதை வந்து ரொம்ப அழுத்தாமல், அதே சமயம் இது திரண்டு வந்து, ஏன்னா ஓரளவுக்கு அழுத்தினா தான் நம்மளால் திரட்ட முடியும்.
ரொம்ப அழுத்தாமல் அதே சமயம் கொஞ்சம் கனமாக இதை திரட்டி எடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து போட்டுருங்க. இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்றையும் திரட்டிடலாம். இந்த 2வது மடித்தோம் இல்லையா, அது இதுவும் வந்து ரொம்ப கனமாக வேண்டாம், ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், ஓரளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இது ரெடியாக இருக்கட்டும். கடையில் அது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தீ வேணாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். மிதமான தீயில் வச்சு இது நல்லா போட்டு எடுக்கணும். இப்போ இதை சுட்டாச்சு. இதை எடுத்துடுவோம். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து திரட்டி வச்சுருக்கதை போட்டுடலாம். போட்டு மிதமான தீயில் வைங்க. நான் தீயை குறைச்சிருந்தேன், ஏன்னா அதை எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம போடணும் இல்லையா, அந்த நேரத்தில் நான் தீயை கொஞ்சம் குறைச்சிருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். அந்த நெய் எண்ணெய் கலவை பொதுவாக வீட்டில் சப்பாத்தி போடும்போதும் இந்த ஃபுல்காஸ்லேயுமே நான் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு அந்த ஃபுல்காவில் தடவிடுவோம். அப்போ இந்த ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இதில் சில பேருக்கு அந்த ட்ரையை, இப்போ எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ட்ரையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மேலே லேசாக எண்ணெயும் நெய்யும் கலவையை தடவிடுவோம். அப்போ அது நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது எப்படின்னா, நல்ல அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அதுக்குள்ளே அடுக்கிட்டு மடிச்சுட்டு நல்ல ஒரு ஹாட் கேஸில் போட்டுருங்க, அல்லது ஒரு டப்பாவில் போட்டு மூடிடுங்க. அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கு. வாழை இலையில் சுற்றி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த உள் மடிப்பு வெளி மடிப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து எடுக்க போகிறோம். இப்போ இதையும் எடுத்துடலாம். லாஸ்ட்டாக இது வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பரோட்டாவில் வெண்ணெய், அந்த வெண்ணெய் மேலே தடவி சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நெய் எல்லாமே இதில் இருக்குது. நான் என்ன சொல்வேன், டெய்லி இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ற போகிறதில்ல, என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹோட்டல்லையோ இல்லை நிறைய இந்த தாபாங்கள்லாம் போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வெண்ணெயை போட்டு கொடுப்பாங்க. கூடவே இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பச்சை மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாயில் கீறிட்டு லேசாக உப்பை தடவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு கொடுப்பாங்க. அதையும் இதையும் கரிச்சு சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், பச்சை மிளகா ஒத்துக்கிறவங்களுக்கு. இதில் வந்து எண்ணெய் நெய் கலவை, லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு பரோட்டாவை உங்களுக்கு பிரித்து காமிக்குது இந்த லேயர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய வெண்ணெய் நெய் போட்டு சாப்பிட்ற விஷயங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுக்கணும். கூட காய்கறி போட்டு குருமாவோ சப்ஜியோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தயிர் சாதம் கொஞ்சம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ராத்திரியில் சாப்பிடும்போது ஏர்லி டின்னர்னு சொல்லுவாங்களே, 6:30 மணிக்குள்ளே சாப்பிட்றது, அந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நல்லா செரிக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் செரிக்கிறதுக்கான நேரம் நம்ம கொடுக்கணும். இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு. மடித்த சப்பாத்தி செய்ய சின்ன ரீகேப். ஒரு பவுலில் கோதுமை மாவு, உப்பு, சர்க்கரை, நெய் சேர்த்துட்டு கலந்து தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த மாவை நல்லா திரட்டிட்டு எண்ணெயும் நெய்யும் கலந்து தடவி மேலே கோதுமை மாவையும் தூவி வேணுங்கிற மடிப்பில் விதவிதமாக மடிச்சுட்டு அதை சுற்றி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா திரட்டிட்டு காயிற தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நெய் எண்ணெய் கலவையை விட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா மடித்த பரோட்டா தயார். இப்போ இந்த பரோட்டாஸ் எல்லாமே பண்ணி விதவிதமான மடிப்புகள் காமிச்சேன். இதை தாண்டி இன்னும் ஒரு 4-5 மடிப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய மடிப்புகளை தான் சொல்லியிருக்கேன்.
இது செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம நார்மலாக மடித்தது 4ஆக மடிச்செல்லாம் போடுவோம் இல்லையா, முக்கோணமாலாம், அந்த மாதிரி மடிப்புகளும் நல்லாவே இருக்கும். பட் மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பரோட்டா வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் இந்த லேயருக்காக. இது பாருங்கள், லேயராக வருது பாருங்கள். இதுதான் இதோட ஹைலைட்டே. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குற இந்த லச்சா பரோட்டான்னு சொல்ல மடித்த பரோட்டா. அடுத்தது நம்ம பார்த்தா மொச்சை ரொட்டி. இந்த ரெண்டும் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நேர்களான நீங்கள் இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.